பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களும் நற்செய்திகளும் நம்மை நேர்முகமாக ஒரு கேள்விகளை கேட்கின்றன. நான் யாராக இருக்கின்றேன்? சவுலாக இருக்கின்றேனா? யோனதானாக இருக்கின்றேனா? நான் சவுலாக இருக்கின்றேனா? இயேசுவாக இருக்கின்றேனா? சவுல் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசர், சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர். கடவுளுடைய ஆவி அவர் மீது இருப்பதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இறைவன் நம் மீதும் நம் உள்ளத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் இருக்கின்ற போதிலும் எப்பொழுது நம்முடைய மனமானது தற்பெருமைக்கும் பொறாமைக்கும் இடம் கொடுக்கின்றதோ அப்பொழுது அந்த தூய ஆவியானவரை நாம் தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய சுயநலத்துக்காக வாழ ஆரம்பிக்கின்றோம். அவ்வாறுதான் சவுலும் இடம் கொள்கின்றார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தாவீதை கொல்வதற்காக அவர் தேடுகின்றார். தாவீது அரசராக்கப்பட்டாலும் அப்பொழுது யார் அரசராக இருக்கின்றார் என்றால் சவுல்தான் அரசராக இருக்கின்றார். இந்த பொறாமை என்பது அந்த மனிதனுடைய தவறுகளை உணர்வதற்கு கூட இடம் கொடாமல் தம்மை மாற்றிவிடுகின்றது. இன்று சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை தடவை நாம் பிறர் மீது பொறாமை கொள்கின்றோம், தற்பெருமை கொள்கின்றோம். எப்பொழுது நாம் தான் அந்த இடத்தில் சிறந்தவர்களாக பிறர் நம்மை கூறுகின்ற பொழுது அப்பொழுது இந்த தற்பெருமை நம்மிடத்தில் வருகின்ற பொழுது ஒருவேளை நம்மை சுற்றியிருப்பவர்களை அவர்கள் புகழ்ந்தால் கூட நாம் பிறர் மீது பொறாமை கொள்கின்றோம். இது மிக இயல்பாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரர்களிடத்தில் இருந்தாலும் கூட, நாம் வேலை செய்கின்ற பணி வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, இந்த பொறாமை என்பது ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்கின்ற வகையில் நாம் செல்கின்ற அளவுக்கு இந்த பொறாமை ஒரு மனிதனை இட்டு செல்கின்றது. ஆனால் யோனதான் சவுலுடைய ஒரே மகனாக இருக்கின்றார். நியாயமாக பார்த்தால் இந்த மனிதன் தான் பொறாமை கொண்டிருக்க வேண்டும், இந்த மனிதன் தான் தாவீதை கொல்வதற்காக தேடியிருக்க வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய தந்தைக்கு அடுத்ததாக அரசராக கூடிய இடத்தில் இருக்கின்றவர் தான் யோனதானாக இருக்கின்றார். ஆனால் தன் தந்தை செய்வது தவறு என்பதை இந்த மனிதன் உணர்ந்திருக்கின்றார். தன்னுடைய நண்பன் தான் அடுத்ததாக அரசராக போகின்றார் என்கின்ற பொழுது இந்த மனிதன் தற்பெருமை கொள்ளவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, மாறாக பெருந்தன்மையோடு செயல்படுகின்றார். இறைவன் சவுல் மீது இறைவன் கொடிக்கொண்டார், தூய ஆவியானவர் அவர் மீது இருப்பதாக நாம் விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது இந்த மனிதன் இந்த சுயநலமும் தற்பெருமையும் இல்லாமல் பிறர் நலத்தோடு இருக்கின்ற பொழுது இவன் கடவுளால் செயல்படுகின்ற மனிதராக மாறுகின்றான். இன்று இயேசு கிறிஸ்து பெருந்திரளான மக்கள் அவர்களை தேடி வருகின்றார்கள் என்கின்ற பொழுது இவர் தற்பெருமை கொள்ளவில்லை, பிறர் மீது பொறாமை கொள்ளவில்லை, மாறாக பிறருடைய நலனை கருதி பிறருக்காக உழைக்கின்றார். அதுதான் மனிதருக்கும் கடவுளுக்குமான ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் கடவுள் தன்மையோடு செயல்படுவதும் கடவுள் தன்மையாக மாறுவதும் இதைதான் ஒரு மனிதனத்தில் கடவுள் எதிர்பார்க்கின்றார். இந்த மாற்றம்தான் கடவுள் ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்றதாக நம்மை மாற்றுகின்றது. ஆனால் நான் எவ்வாறு இந்த மாற்றத்தை அடைவது என்று பார்க்கின்ற பொழுது பெருந்திரளான மக்கள் பல ஊர்களிலிருந்து இயேசுவை தேடி வருகின்றார்கள். தீயாவியானவர் பிடித்தவர்கள் கூட இயேசுவை தேடி வருகின்றார்கள். ஆக என்னுள்ளத்தில் இருக்கின்ற தீமை இருக்கின்ற பொழுதும் நான் கடவுளை தேடி செல்கின்றேனா? இந்த மனிதர்கள் பல மைல்கள் பல ஊர்கள் கடந்து செல்கின்றார்கள் இயேசுவை பார்ப்பதற்காகவும் இயேசுவினுடைய தொடுதலை பெறுவதற்காகவும். இன்று இயேசு கிறிஸ்துவானவர் தினமும் திருப்பலியில் அவருடைய திருவுடலையும் திருரத்தையும் உட்கொள்ளும் பொழுது நம்மை அவர் தொடுகின்றார். இந்த தொடுதல், இந்த உணர்தலை நம்மிடம் ஏற்படுத்துகின்றதா? இந்த மனிதர்கள் அவர்கள் உழைத்தார்கள், இயேசுவினுடைய தொடுதலை பெற வேண்டும் என்று பல மைல்கள் கடக்கின்றார்கள், ஊர்கள் கடந்து சென்று அவரை தொட வேண்டும் என்று அவர் மீது விழுகின்றார்கள். இந்த ஈர்ப்பும் ஆர்வமும் தான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற தீமைகளை விளக்குகின்றது. ஆக இன்று பலமுறை நான் இயேசு கிறிஸ்துவை நினைக்கின்றேன், பலமுறை இயேசுவை உட்கொள்கின்றேன். இருப்பினும் இந்த தொடுதல் என்னிடத்தில் வருகின்றதா? ஏனென்றால் அதற்காக நான் உழைக்கின்றேனா? என்னிடத்தில் இருக்கின்ற தீமைகள் செல்ல வேண்டும் என்பதற்காக நான் உழைக்கின்றேனா, நடக்கின்றேனா, பல ஊர்கள் கடந்து செல்கின்றேனா? அல்லது இருக்கின்ற இடத்தில் என்னுடைய வாழ்க்கை தானாக மாறினால் சரி, தானாக என்னிடத்தில் இருக்கின்ற பாவங்கள் விலகினால் சரி என்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கின்றோமா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற தீமைகள் அகல வேண்டும் என்றால் இறைவனுடைய தொடுதலை முழுமையாக பெற வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையை இத்திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ளிட தொடர்ந்து மன்றாடுவோம்.